பாஞ்சாலி பத்தினி தெய்வம். அறிவுடையவர்கள், அந்தணர்கள், ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாரும் இருந்தபோது என்னை விற்ற பின் தன்னை தோற்றாரா, தன்னை விற்ற பின் என்னை தோற்றாரா என்று துச்சாதனன் துயில் உரிந்தபோது கர்ணா என்று கையெடுத்து கூப்பி வளர்ந்தன வண்ணப் பொற்சேலைகள்னு ஒரு துன்பத்தில் துவண்டு விடாமல் பெண்மை எப்படி பெருமை சேர்க்க வேண்டும் என்று துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு வெட்கப்பட்டாலும் கூட தன்னுடைய நிலை இழக்காத வீர பெண்மணி பாஞ்சாலி என்பதை படிக்கின்ற போதே உள்ளத்தில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய பாத்திரம் பாஞ்சாலி. கண்ணன் அவன் ஒரு படைப்பு கடவுள், பரம்பொருள், பரந்தாமன். வெண்ணெய் உண்ட வாய், மண்ணை அடக்கக்கூடிய பாதம். அவன் தந்த பகவத்கீதை என்கின்ற ஒற்றை நூலை படித்தால் போதும் இந்த வாழ்வியலில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறையை நமக்கு பாரதம் வழி நின்று காட்டியது. விதுர நீதின்னு ஒன்று உண்டு. இன்றைய அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, இன்னும் நூற்றாண்டு கழித்தும் அரசியலில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்படி அறத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு விதுர நீதி படியுங்கள்னு எழுதுகிறார் ராஜகோபாலாச்சாரி.